ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலை நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரேவதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் கோர்ஸ் போயிருப்பார் போல இருக்கு நம்ம தங்கராஜ். எல்லா இடத்துலையுமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவரோட கைக்குள்ளேயே வச்சுருக்காரு. எப்போவுமே பொண்டாட்டி அப்படிங்கிறவ நமக்கு கீழே தான் இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், நம்மக்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காரு. முக்கியமாக பொம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு கூட ஒரு லிஸ்ட் வச்சுருக்காரு. இப்போது தங்கராஜ் ரேவதியை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம ராகவன், லக்ஷ்மி மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். சுரேஷ்க்கு ஓரளவுக்கு தெரியுது. அதெல்லாம் அக்கா விரும்பி தான் அமைதியாக இருக்கா, அவளுக்கு அதில் பிரச்சனை இல்லை போது நம்ம ஏன் இதை பத்தி பேசணுங்கிற ஒரு மனப்பான்மை. மற்றபடி மலருக்கும் பாக்கியராஜுக்கும் தங்கராஜோட உண்மையான குணம் என்ன, ரேவதியை அவர் எப்படி நடத்துறாருங்கிற முதற்கொண்டு எல்லாமே தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு தான் பாக்கியராஜுக்கு தோணுச்சு. அதை பத்தி கேட்டப்போ ரேவதி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அப்படியே பூசி மழுப்பிட்டாங்க. என்ன இருந்தாலும் சண்டை போட்டுட்டு இங்க இருந்து நம்மளை கூட்டிட்டு போனாலும் ஒரு நாள் சமாதானப்படுத்தி குழந்தைங்களுக்காக வச்சு நீ சேர்ந்து வாழ வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிங்க தானே கூட்டிட்டு வந்து விட போறாங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம நம்ம மரியாதையும் கெடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் எல்லாரோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிச்சுட்டாங்க. அதனால தான் யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மலருக்கு ஓரளவுக்கு தெரியும் தங்கராஜ் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு. நம்ம மதிக்கு ஓரளவுக்கு நம்ம தங்கராஜோட குணம் தெரியும். பட் ரேவதிக்கிட்டேயும் அவர் அப்படி தான் நடந்துப்பாருன்னு இவங்க இது வரைக்கும் கெஸ் பண்ணலை. டோட்டலாகவே ஒரு ஜென்டில் மேனாக தன்னை வெளியே காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் பார்க்குறவங்களுக்கு அவர் காமெடி பீஸாகவும் ஒரு ரவுடி மாதிரியும் தெரியுறாங்க. சில நேரங்களில் அவரை நல்லவராக காமிச்சிக்க ட்ரை பண்ணும்போது பயங்கர காமெடி பீஸாக தெரிகிறாரு. அதை எல்லாருமே உணர்றாங்க. முக்கியமாக ராகவன், லக்ஷ்மி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும் அவர் என்னமோ ரொம்ப ரொம்ப உத்தவன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க எல்லாரும் பேசணும் அவரை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணி அவங்கள பேச வைக்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவங்க பண்ணணும், அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த திறமைக்கெல்லாம் நிஜமாவே கோர்ஸ் போயிட்டு தான் வந்திருக்கணும் போல இருக்கு. சுரேஷ்க்கு இன்னும் தெரியாது ரேவதி அங்கே கஷ்டப்பட்டு தான் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மற்றபடி அவங்க விருப்பப்பட்டு அவர் பேசுறது இதெல்லாம் பரவாயில்லைன்னு ஏற்றுக்கிறாங்கலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போது நம்ம பாக்கியராஜ் பேசிட்டு அதுதான் அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யார்கிட்டையாவது சொல்லலைன்னா அவர் அதையே தானே யோசிச்சுட்டு இருப்பாரு. ப்ளஸ் நம்ம மலர் என்ன கண்டுபிடிக்கவா மாட்டாங்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போது ரேவதிக்கு நான் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டது நம்ம மலர் கேட்டப்போ கூட இல்லை நான் தான் பேசினேனே, அவன் நல்லா தான் இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டான்னு பூசி மழுப்பிட்டாரு. வண்டியை பற்றி கேட்டதுக்கு போய் சொன்னார். அப்புறம் அவங்க கையில் இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து வண்டியை மீட்டுட்டு வந்தாச்சு. அதை அவங்க கிட்ட சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது நம்ம மதிக்கு. என்ன நீங்கள் வண்டியை கடங்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட சொல்லாமல் ஒய்ஃப் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பெருசாக என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டா. அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரம் அதை கேட்ட செஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்த மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருந்தவ அன்றைக்கி என்கிட்ட கேட்டா அப்படின்னா அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும்ல அப்படின்றாரு. நல்ல மனுஷன் போங்க அப்படின்றாங்க மதி. ஆமாம், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன் நேற்று உங்கள் சிஸ்டர் இருக்காங்கல்ல ரேவதி, அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா பயந்து பயந்து நடங்குறாங்க. அவரை பார்த்த உடனே அப்படியே பயந்து போகிறாங்க. நம்மக்கிட்டல தான் அப்படி நடந்துக்கிறாரு, பேசுகிறாரு, வெளியில் தான் அப்படி காமிச்சிக்கிறாரு அப்படின்னா நிஜத்துலேயே அவர் அப்படி தானா அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன அவரை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, என்ன இருந்தாலும் ஒய்ஃப் பிள்ளைங்க கிட்ட அன்பாக தானே இருப்பாங்க அப்படின்றாங்க. அதுதான் இல்லை தங்கராஜ் என்ன அந்த பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் அன்பாக நடந்துப்பார். மற்ற எல்லார்கிட்டையுமே அவரோட கெத்தை காமிக்கிறதா நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்ட்டு பாக்கியராஜை பார்க்குறாங்க. என்ன ஏன் பார்க்குற, கரெக்டாக தானே சொல்கிற, ஆமாப்பா அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாக்கியராஜுமே. ஆனால் ஏன் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன இருந்தாலும் ரேவதி அக்கா பாவம்ல அப்படின்றாங்க. அவள் பாவம் தான், என்ன பண்ணுறது, அவள் சொல்லணும்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு. அவள் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நம்ம எப்படி கேட்க முடியும்னு. நேற்று நடந்ததை வச்சு நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க மதி. இல்லை மதி, அதெல்லாம் கேட்கவே முடியாது. அப்படி கேட்டால் அவர் ரேவதியோட நல்லதுக்கு தான் சொல்கிறாரு, உங்கள் வேலையை பாருங்கன்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முந்திக்கிட்டு வந்து சொல்லுவாங்க. அவருக்கு பதிலாக இவங்களே பேசுவாங்க. நம்ம என்ன பேச முடியும் சொல்லு. ரேவதியுமே பரவாயில்ல விடு, அவர் எப்போவுமே அப்படிதான், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ள அவள் எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பான்னு எனக்கு தான் தெரியும்னு. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றாரு பாக்கியராஜ். என்ன புரியல அப்படின்றாங்க மலர். இல்லை என்ன இருந்தாலும் நான் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்றாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணுமா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் வேலைக்கு கிளம்பணும், சாரி நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. எப்போ இருந்து புதுசாக சாரியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு கிண்டலாக கேட்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட எதையோ மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க மதி. நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரியுது, அது ரேவதி சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அவர் மறைக்கிறாருன்னா அதில் ஏதோ காரணம் இருக்கும், பார்க்கலாம், அவராக என்கிட்ட நைட்டுக்கு வந்து சொல்லிடுவார் அப்படின்றாங்க மலர். உடனே கண் கலங்குறாரு பாக்கியராஜ். என்னங்க ஆச்சு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தேன், நீங்கள் ஏதாவது பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
அவள் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னாங்கங்க, நீ தப்பாக எடுத்துக்காதீங்க, நானுமே சும்மா ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. அப்போ மதி இருந்துட்டு நிஜமாவே நான் விளையாட்டுக்கு தாங்க கேட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், நீங்கள் ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் தான் உங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துச்சா, நான் தான் உங்களை வருத்தப்பட வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மலர் இருந்துட்டு மதி ஒரு நிமிஷம், அவர் நீ சொன்னதுக்காக அழலை அப்படின்ட்டு, ஏங்க என்னாச்சு, ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அந்த தூணுக்கு சாஞ்சி கீழே உட்காந்துடுறாரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு உடனே யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யாரும் இல்லை. இருந்தாலும் திடீர்னு யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறது, கண்டிப்பாக ரேவதிக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அதனால தான் இவர் இவ்வளோ வருத்தப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால மதி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எந்திரிச்சு வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க 3 பேருமே. மதி என் கூட வா அப்படின்னு சொல்லி. இப்போது பாக்கியராஜ் வரல அப்படின்னு சொன்னாலும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போகிறாங்க. சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட இப்போ மறைச்சிட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு நம்ம மலர் கோச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் இருந்துட்டு தலையை அடிச்சுக்கிறாரு. என்னால தான் எல்லா தப்பும் நடந்துச்சு, நான் அன்னைக்கே சொல்லி இருந்திருக்கணும், நான் வீட்டில் என்னோட லவ்வை சொல்லியிருந்தேன்னா எல்லா பிரச்சனையும் சரியா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. என்னங்க சொல்றீங்க, என்ன பிரச்சனை, நீங்க லவ்வை சொல்ல தானே செஞ்சீங்க, அவங்க தானே புரிஞ்சுக்கல ஒத்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, நான் எப்படியும் அவங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தைரியமாக சொல்லியிருந்திருக்கணும். அன்னைக்கு மட்டும் நான் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த பொண்ணோட உயிர் போயிருக்காது, அதே மாதிரி என் தங்கச்சியும் அங்கே கஷ்டப்பட்டிருக்க மாட்டா அப்படின்றாங்க. அப்போ ரேவதிக்கு ஏதோ பிரச்சனை அப்படி தானே, இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா, பழசெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்றாங்க மலர். அப்போ ரேவதி அங்கே எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கா தெரியுமா, அந்த மனுஷன் காண்டாம இருக்கும், காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்றாங்க. என்ன பண்ணாரு, ரேவதி அடிச்சாரா அப்படின்னு கேட்குறாங்க. அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். அவ உன்னோட பிறந்த நாளுக்கு அவர்கிட்ட சொல்லாம வந்துட்டாலாமா, கோவிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டாலாமா, அதுக்கு வீட்டை விட்டு வெளியே துரத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னது, ரேவதியை வெளியே துரத்திட்டாங்களா, இப்போ ரேவதி எங்க அப்படின்னு சொல்லி பதறாங்க. ரேவதி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அழுகுறாங்க நம்ம மலருமே. நீங்க எங்க எமோஷனல் ஆகுறீங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்றாரு, எப்படி என்னால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மலர் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு மலர், நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா ரேவதி என்கிட்ட கண்டிப்பாக கோச்சுப்பா, அப்படி எதுவுமே நடக்கலன்னு தான் அவள் சொல்லுவா அப்படின்றாங்க. அதே எப்படி நடந்த விஷயத்த நடக்கலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு மதி கேட்குறாங்க. ரேவதி அப்படிதான், எங்க அவ புருஷனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுமோ, அவரு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்றுவாரோ அப்படிங்கிறதுக்காக அவ எல்லாத்தையும் மறைச்சிருவா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னங்க நடந்துச்சு, ஏன் அவர் வெளியே துரத்துனாரு அப்படின்னு கேட்குறாங்க. வெளியே துரத்துறதுனா வெளியே இல்லை, அப்படி துரத்திருந்தாலாச்சும் அவள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்திருப்பா, விடிகிற வரைக்கும் வெளியே தான் இருக்கணும்னு சொல்லி மெயின் டோருக்கு வெளியே அவளை இழுத்துட்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நான் தான் போயிருந்தேனே அப்படின்னு. எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. நைட் நம்ம டிரைவ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு, அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது திரும்ப திரும்ப என் மனசு ரேவதியை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டே இருந்துச்சு, அதனால தான் ரேவதியோட வீட்டான என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் ரேவதி வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா, அவள் என்னை பார்த்த உடனே அழுகிய நிறுத்திட்டா, அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனேன், அப்போது நானும் அவளும் பேசிக்கிட்டு இருந்ததை காது கொடுத்து கேட்டுட்டு கரெக்டாக மாப்பிள்ளை வெளியே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க மதி. அது எப்படிங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு பொய் சொல்லிட்டு போகிறதே உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயம். அப்படி பொய் சொல்கிற அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதில் பொய் சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியே இருக்கணும் அப்படின்னு பனிஷ் பண்ணுவாங்களா, என்ன அவங்க ஜெயிலாக நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட மோசமாக கூட அவர் நடந்துப்பார் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சுங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நான் கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு. நான் அண்ணியோட பிறந்தநாளுக்கு வந்தேன்ல, அதுக்கு நான் சொல்லாமல் வந்துட்டேன்னு கோச்சிக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு தான் அவர் பேசினது பிடிக்கலன்னு சொல்லி நானாக தான் வெளியே வந்துட்டேன்னு பொய் சொன்னான். அங்கே அவங்க பேசிக்கிட்டது நடந்துக்கிறதுலே வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், அவர் தான் ரேவதியை வெளியே கொண்டு வந்து விட்டுருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறதையே நிறுத்தலை அவரு. சரிங்க, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன, நான் வீட்டுக்கு வா ரேவதி, நீ இனிமேல் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ரேவதி வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாளே அப்படின்றாங்க. ஆமாம், அவள் வர முடியாது, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தா. நீ உள்ள வா ரேவதி அப்படின்னு நல்லவர் மாதிரி நடிச்சு அவளை உள்ள கூப்பிட்டு போயிட்டாரு. அவதான் அந்த ஆள் கிழிச்ச கூட தாண்ட மாட்டாளே, அதனால அவளும் உள்ள போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்குறாங்க மலர். வேற என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாக்கியராஜ். இல்லைங்க, கண்டிப்பா ரேவதி அடிச்சிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது, கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியல, நீங்க கையோட ரேவதியை கூட்டிட்டு வந்திருக்கணும், அப்பதான் அந்த மனுஷனோட உண்மையான குணம் என்னன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. என்ன ரேவதி வந்திருக்கிற மாதிரி தெரியுது, மாப்பிள்ளை கார் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேணா வந்திருப்பாரு, ரேவதி எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி அழுகிற சத்தம் கேட்குது. உடனே இவங்க எல்லாரும் கீழே இறங்கி போகிறாங்க.
போய் பார்த்தா ரேவதி அழுதுகிட்டே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம லக்ஷ்மியும் ராகவனும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. தங்கராஜ் ரொம்ப கூலாக கையை கட்டிக்கிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் ரேவதி அழுகிறா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. மாமா நேற்றுலேருந்து என்னென்னமோ நடந்திருக்கு, ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எப்படியும் உங்கள் பையன் வந்து இங்கே எதையும் சொல்லியிருக்க மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நானே சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இனிமேல் உங்கள் பொண்ணு உங்கள் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ராகவன். அதாவது பிரச்சனையை பற்றி கூட கேட்கல, ரேவதியை இங்கேயே விட்டுடுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதனால தான் வந்து அவர் பயங்கரமாக கோவமாக இருக்காரு அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவங்களும் இப்படி பேசுகிறாங்க. அதாவது தங்கராஜோட பிளானே வேற தான், எல்லாத்தையுமே வந்து வேற மாதிரி பேசி அவருக்கு சாதகமாக திருப்பி விட்டுருவாரு. அதுதான் இப்பயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாக்கியராஜுக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வருது. என்ன நடந்துச்சு ரேவதி, மறுபடியும் ஏதாவது சண்டை போட்டாரா, மறுபடியும் வெளியே போன சொன்னாரா, என்ன இங்கே இருன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வாயா நல்ல மனுஷா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கிட்ட தங்கராஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்ன, உன் தங்கச்சியை கையோட கூட்டிட்டு போறேன்னா, அவ உன் கூட வரமாட்டேன்னு சொன்னா நீ தூக்கி வண்டியில போட்டுட்டு வர வேண்டியது தானே, என்ன இருந்தாலும் உன் தங்கச்சியாச்சே, அவன் ஒன்றும் ஏன் பொண்டாட்டி இல்லைல்ல அப்படின்றாங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்னென்னமோ பேசுறீங்க, என்ன நடந்துச்சு, பாக்கியராஜுக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் தங்கராஜுக்கு புரியுது, அப்போது பாக்கியராஜ் வீட்டில் வந்து எதையும் சொல்லலை, அப்போ நம்ம சொல்கிறத தான் அவங்க நம்புவாங்க, பாக்கியராஜ் சொல்கிறத நம்ப மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா உங்களுக்கு தெரியாதில்ல, பாக்கியராஜ் உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு. சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம சுரேஷ் வராரு. என்ன மாமா காலையிலே வந்திருக்கீங்க அப்படின்னு. என்ன சுரேஷ் நீ இன்னும் டியூட்டி போகலையா அப்படின்னு. இதோ கிளம்பிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறத கேட்டுட்டு போடா அப்படின்றாங்க. என்னாச்சு மாமா, ஏன் அக்கா அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரேவதி கிட்ட பாக்கியராஜ் கேட்குறாரு, ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு. ஹலோ அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவகிட்ட என்ன தனியே போய் ரேவதின்னு கேட்டுட்டு இருக்கேன், அதான் நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போறேன்ல அப்படின்றாங்க. பாக்கியராஜ் அமைதியாயிடுறாரு. உடனே மதி முறைக்கிறாங்க பாக்கியராஜ, இவர் ஏன் அமைதியாகணும், பேச வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி. மலருக்கு தான் அங்கே என்ன நடக்கும்னு தெரியுமே. இப்போ நம்ம தங்கராஜ் இருந்துட்டு மாமா விஷயத்துக்கு வரேன் நேரடியா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2-3 மணி இருந்திருக்கும். அப்போ உங்க பெரிய பையன் அதான் பாக்கியராஜ் இந்த வீட்டோட தூணு, அது எங்க வீட்டுக்கு வந்துருந்துச்சு. எதுக்கு இவன் வந்திருக்கான், ஏதோ வெளியே சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா உங்க பொண்ணு கூட சார் பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டு இருந்தாரு தெரியுமா, இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ அழுகிறத பார்த்தா ஏதோ தப்பா தோணுது, அவர் உன்னை அடிச்சாரா, உன்னை வீட்டை விட்டு வெளியே போன சொன்னாரா, வா என் கூட அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு அதாவது வீட்டுக்கு வா போலான்னு கூப்பிட்டாரு. ஆனா எப்படியோ உங்க பொண்ணு தப்பிச்சிட்டா, போகல. அந்த நேரத்துல ரேவதி நைட்டியோட வீட்டை விட்டு வெளியே போறா அவங்க அண்ணன் கூட வண்டியில் அப்படின்னா இந்த தங்கராஜோட மான மரியாதை என்ன ஆகுறது, அதான் நானே கூட்டிட்டு வந்து விட்டு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு பாக்கியராஜ் வந்து அந்த நேரத்தில் ரேவதி வீட்டுக்கு வான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்க உங்க பிள்ளை கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றாங்க. அப்போ பாக்கியராஜ் எடுத்துட்டு அப்பா நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல வராங்க. மாமா அதையும் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து இந்த வீட்டோட மகாராணிக்கு பிறந்தநாள் கொண்டாடினீங்கல்ல அப்படின்னு எல்லாரும் அப்படி சடனா திரும்பி ரேவதியை மலரை பார்க்குறாங்க. அப்போ நம்ம ராகவனும் லக்ஷ்மி மட்டும் மலரை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாமாப்ல, அதை விடுங்க, அப்படி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருந்தா தான் நாங்கள் உங்களையும் கூப்பிட்டுருப்போமே அப்படின்னு. பரவாயில்ல மாமா, என்னை கூப்பிடலங்கிறது விஷயம் இல்லை, அதை உங்க பொண்ணை கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்றாங்க. நாங்கள் ரேவதியை கூப்பிடவே இல்லை அப்படின்னு. ரேவதியை அவங்கள நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு நம்ம மதி சொல்றாங்க. அப்போது ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். மதி தான் கூப்பிட்டாலா, மலர் கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ண ஒரு பர்த்டே பார்ட்டி இது, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி அவங்க இனிமேல் இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணதே இல்லையாமா, செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணேன், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க மதி. ஆரம்பிச்சிட்டியா, இந்த வீட்டில் எப்போவுமே பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அது உன்னால தான் வருது, நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இல்லை, ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க. நீங்கள் பண்ணுற அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அமைதியாக போயிட்டு இருந்திருக்கோம், இப்போ தான் நான் கேட்குறேன்ல அதனால இந்த வீட்டில் பிரச்சனை வருது இல்லை அப்படின்னு சொல்லி மதி நறுக்குன்னு கேட்டுடுறாங்க. ஏய் நீ சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் திட்டுறாரு. மதி கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அதாவது நான் சொல்கிறத கேட்க போறீங்களா இல்லை நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு நான் கிளம்பவா அப்படின்றாங்க. மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ளை என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க. அதான் சொன்னனே மாமா, இந்த வீட்டு மகாராணிக்கு நேற்று பிறந்தநாள் கொண்டாடினீங்கல்ல, அந்த பிறந்த நாளுக்கு மலரை கூப்பிட்டு இருந்தாங்க, மலர் வந்திருக்கா, ஆனால் வீட்டில் என்ன சொல்லியிருக்கணும்,
சொல்லியிருக்கணும் அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கணும்? இந்த மாதிரி மலருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, என்னோட அருமை அண்ணியோட பிறந்தநாளுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்கணும். இல்லையா உங்களையே கூட்டிட்டு வந்து விட சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு பிறந்தநாள், இதை கொண்டாடுறதுக்கு அவள் வந்ததே எனக்கு தப்பா தெரியுது, இதில் அவரை வேற கூட்டிட்டு வந்து விட சொல்லணுமா அப்படின்னு லக்ஷ்மி கோவப்படுறாங்க. லக்ஷ்மி நீ சும்மா இரு அப்படின்றாரு ராகவன். மாமா இந்த மாதிரி ரெண்டுமே நடக்கல, அவ என்னை வாங்க போயிட்டு வரலான்னு கூப்பிடல, அப்படியே கூப்பிட்டுருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன், போக வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன், நான் போக வேண்டான்னு தான் சொல்ல போறேன் அப்படின்னு அவளே புரிஞ்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு வீட்டில் எங்கள் அம்மாவும் பிள்ளைங்களையும் தனியாக விட்டுட்டு என் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அத்தை, நான் கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கா. ஆனால் எனக்கு சுரேஷ் கிட்ட பேசுகிற வரைக்கும் ரேவதி இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போ மாமா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் பேசும்போது அண்ணியோட பிறந்தநாள் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னியேடா, ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நான் டியூட்டியிலேருந்து அப்படியே இங்கே வந்திருந்தேன், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் வந்தேன் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் உங்கள் வீட்டோட மகாராணிக்கு பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, ஓகே, ஒன்று ரேவதியை புருஷன்கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்லியிருக்கணும், அந்த மரியாதை தெரிஞ்சவங்க தான் இந்த வீட்டில் ரொம்ப கம்மியாக தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது கேட்டிங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மாப்பிள்ள, நான் கேட்டேன், புருஷன்கிட்ட சொல்லிட்டு வந்தியா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்தியான்னு நாங்கள் கேட்டுமே, சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அப்படின்றாங்க. ஏண்டி என்கிட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி அழுகையை நிறுத்தவே இல்லை, அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம சுரேஷ் இருந்துட்டு, சரிங்க மாமா, அக்கா வந்தாங்க, பிறந்தநாள் கொண்டாடி முடிஞ்சது, அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது, நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டீங்க, அவ்வளோதானே, விஷயம் முடிஞ்சதில்ல, இதுக்கு எதுக்கு அக்காவை வெளியே இருக்கணும்னு சொன்னீங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது சண்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சுரேஷ் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்காம அவள் அம்மா வீட்டுக்கு போகிறா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பற்றி சொல்லலை, உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கா, உனக்கு கோவம் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. கோவம் வரும், அதுக்காக நீ நைட் ஃபுல்லாக வெளியே தான் இருக்கணும்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே விடுற அளவுக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், அது மட்டும்தான் பிரச்சனையா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு புரியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. மாமா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், அக்கா வேற ஏதாவது பண்ணாலா இல்லை இந்த விஷயத்துக்காகவே அக்கா கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்காக தாண்டா அப்படி ரியாக்ட் பண்ணேன், அப்படி பண்ணாதானே இன்னொரு நாளைக்கு அவள் என்கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு போக மாட்டா, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்ல அப்படின்றாங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க மாமா, அக்கா அப்படி என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் அக்காவை வெளியே பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டீங்க அப்படின்றாங்க. சுரேஷ் அப்படின்றாங்க நம்ம லக்ஷ்மி வேற. மா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, நான் மாமா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் மரியாதையாக தான் பேசுகிறாரு சுரேஷுமே. இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணது தப்பு மாமா, அக்கா என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு போனாங்களா இல்லை வேற எங்கேயாவது கிளப்பு டிஸ்கோத்தே அந்த மாதிரி போனாங்களா, அம்மா வீட்டுக்கு அதுவும் அவங்க அண்ணியோட பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்க, எப்போவுமே மலர் அண்ணின்னா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம், கேட்டால் நீங்கள் அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் அனுப்ப மாட்டீங்கன்னு அவள் வந்திருப்பா, மற்றபடி வேற எங்கேயுமே அக்காலாம் போக மாட்டா, அது உங்களுக்கு தெரியாதா, அதுக்கு போய் இப்படி பண்ணியிருக்கீங்க, என்ன மாமா இது, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, பேசாமல் அக்கா கிட்ட சாரி கேட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீயுமே இனிமேல் மாமா கிட்ட சொல்லாமலாம் இங்கேயே வரதா இருந்தால் கூட வராத, சொல்லிட்டு வா ஒரு வார்த்தை சரியா அப்படின்னு சொல்லிட்டு போங்க மாமா, இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு நான் டியூட்டி கிளம்புறேன் அப்படின்றாங்க. சுரேஷ் நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா தீர்ப்பு சொல்லிட்டு போற, உன்னை இங்கே பஞ்சாயத்து பண்ண சொல்லி கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா வேணாம், தேவையில்லாமல் பேச வேண்டாம், நான் ஒன்றும் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணலை, அக்கா பாவம் என்ன இருந்தாலும் கோவப்பட வேண்டியது நீங்கள் கோவப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி அக்கா கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை, அதனால நான் உங்ககிட்ட கோவப்படல, அதே மாதிரி உங்ககிட்ட அக்கா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டது இல்லை, அதனால அவகிட்ட நீங்க கோவப்படக்கூடாது, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க, அக்காவை விட்டுட்டு அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சுரேஷ், இனிமே உன் அக்கா கூட நான் வாழ்றதா இல்லை, என் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஊர்ல நாட்டுல வேற பொண்ணுங்களா கிடைக்க மாட்டாங்க, போய் இந்த வீட்டில் பொண்ணு எடுத்தேன்ல அதுதான் எனக்கு நான் பண்ணின பெரிய தப்பு, என் தங்கச்சி இறந்ததுக்கு காரணமான இந்த கொலகாரம் வீட்டில் இருந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் படாத பாடுபட்டு இருக்கேன், இன்னைய வரைக்கும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் ஏதேதோ வார்த்தையை விடுறாங்க. போதும் நிறுத்துங்க மாமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், கொலகாரன் என் அண்ணன் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க, இப்போ வரைக்கும் உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லை, அந்த அளவுக்கு அவர் பயந்துகிட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்காரு, வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க தங்கச்சி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சூசைட் பண்ணிக்கணுமா, இல்லை எங்கள் அண்ணனும் அண்ணியும் செத்து போயிருக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்றாங்க. அப்போது நம்ம சுரேஷ் இருந்துட்டு உங்கள் தங்கச்சி எதனால் இறந்து போனாங்க அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னெலாம் நினைக்காதீங்க, அந்த கேஸை நான் தானே ஹேண்டில் பண்ணேன், அவங்களுக்கும் வேறு அஃபேர் இருந்திருக்கு, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்காங்க, அதுக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னதுனால அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதானே, அது எப்படி அண்ணன் மேலே பழி போடுறீங்க, அண்ணனோட தப்பு இதில் என்ன இருக்குது, நான் ஏற்கனவே இதை பேசியிருக்கணும், அன்னைக்கு பேசாமல் விட்டதுனால இன்னைக்கு பேசுகிறேன், அன்னைக்கு நீங்கள் போதையில் இருந்தீங்க அதனால என்னால் பேச முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
என்னடா சொன்ன? என் தங்கச்சிக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருந்துச்சா? அதனால அவ செத்து போயிட்டான்னு சொல்ல வரியா நீ? என் தங்கச்சியை பத்தி பேசுறியே, உன் அக்காவோட யோகிதை உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உன் அக்கா என்ன யாரையும் லவ் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவளுக்குமே காலேஜ்ல யாரோ ஒருத்தன் ஆள் இருந்திருக்காண்டா. அதனாலதான் மலரு, பாக்கியராஜ், ரேவதின்னு எல்லாரும் ஒன்னா கூத்தடிக்கிறாங்க. அதனாலதான் உன் தங்கச்சிக்கும் உன் அண்ணன் சப்போர்ட் பண்றான். அவனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன் தங்கச்சியும் லவ் பண்ணிருக்கா. ஒருவேளை என்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சு கூட்டிட்டு வந்து அவள் லவ் பண்ணவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாளோ என்னமோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லவும் சுரேஷ்க்கு கோவம் வந்துருது. 2 பேரும் ஒருத்தர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா கத்துறாங்க. என்ன சொன்னீங்க? என் அக்காவையா இப்படி பேசுறீங்க? என் அண்ணனையா இப்படி பேசுறீங்க? அப்படின்னு என் தங்கச்சி எப்படி நீ பேசலாமாடா அப்படின்ட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலி ரேவதியோட லைஃப் என்ன ஆக போகுது, இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.